நான் பாலு ஃப்ரம் பிஎஸ்கே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. நான் அந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, யூசர் ரைட்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லித்தர போகிறேன். இந்த யூசர் ரைட்ஸ் வந்து ஏன்னா, இப்போ இந்த சாஃப்ட்வேரில் நிறைய பேஜ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜ் கிட்டலாம் இருக்கும். ஸோ ஒரு சில பேஜில் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான பேஜாக இருக்கும். ஒரு சில பேஜெலாம் வந்து ஒரு சில பேஜை வந்து யார் எந்தெந்த பேஜை பார்க்கலாம், பார்க்கக்கூடாது, எந்தெந்த பேஜை ஓப்பன் பண்ணி டேட்டா என்ட்ரி போடலாம், போடக்கூடாது, அதே போல் டேட்டாவை சர்ச் பண்ணுறது, டேட்டாவை டெலீட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, யாருக்கெல்லாம் நம்ம வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்தந்த யூஸர் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு பேஜ்லேயும் போயிட்டு ஒரு டேட்டாவை என்ட்ரி போட முடியும், இல்லைனா மாடிஃபை பண்ண முடியும், இல்லைனா டெலீட் பண்ண முடியும். ஸோ ஒரு சில பேஜெல்லாம் வந்து ரொம்ப செக்யூரிட்டியான பேஜ். ஸோ அந்த பேஜுகள்லாம் நீங்கள் வந்து போகக்கூடாதுன்னா அதுக்கான யூசர் ரைட்ஸ் நம்ம வியூவே பண்ணக்கூடாதுன்றதுக்கு ரைட் செட் பண்ணி வச்சுட்டோன்னாக்கா அந்த யூசரால் போய்ட்டு அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியாது. ஸோ அதே நான் எப்படின்றத நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூசர் கண்ட்ரோல் போய்ட்டு யூசர் ரைட்ஸ் போய்ட்டு இதில் இப்போ ஏற்கனவே அட்மின்றவங்களுக்கு வந்து ஓனர் லெவலில் உள்ளவங்க, அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்கும். ஒரு பேஜ், அதாவது இதில் வந்து நிறைய இப்போ மாஸ்டர் பேஜ்னால் இது ட்ரான்சாக்ஷனில் இது மாதிரி இருக்கும், ரிப்போர்ட்ஸில் இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் அதே போல் மாஸ்டர் பேஜில் எந்தெந்த பேஜை பார்க்கலாம், டேட்டாவை என்ட்ரி ஆட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், சர்ச் பண்ணி எடுக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், எக்ஸலாக டவுன்லோட் பண்ணலாம், பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம், இமெயில் பண்ணுறது, எஸ்எம்எஸ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ அட்மின் லெவலில் உள்ளவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கும். இதுவே ஒரு மேனேஜர் லெவலோ இல்லை இன்சார்ஜோ இல்லை கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில ரைட்ஸ் இருக்காது. இப்போ கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றபோது இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ரைட்ஸ் செட் பண்ணணும். இப்போ மாஸ்டர் பேஜில் வந்து ஜென்ரலாகவே மாஸ்டர் பேஜிலலாம் வந்து எதுவுமே அலோவ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அது நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலே அது தெரிஞ்சிடும், யாருக்கு எந்தெந்த பேஜை வந்து பார்க்குறதுக்கு ரைட்ஸ் கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது அப்படின்றது. இப்போ நான் ஜென்ரலாக வந்து இப்போ பாருங்கள், நான் கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ரிப்போர்ட் பேஜ்லேயோ இல்லை மாஸ்டர் பேஜ்லேயோ நான் வந்து எதுவுமே செட் பண்ணி தரப்போகிறதில்ல அப்படின்னாக்கா அதை அப்படியே விட்டுட்டு ட்ரான்சாக்ஷனில் வந்து இந்த புக்கிங் இதில் வந்துட்டு நீங்கள் பேஜை பார்க்கலாம் அப்படின்னாக்கா நீங்கள் இதெல்லாம் வந்து இது மாதிரி எந்தெந்த பேஜெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜுக்கெல்லாம் இது வந்து வியூ பண்ணுறதுக்கு விடணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணிக்கணும். அதேபடி பார்த்துட்டு அதில் போய்ட்டு டேட்டாவை என்ட்ரி போடலாம், டேட்டாவை ஆட் பண்ண அந்த யூசர் கைட்ஸ் உண்டுனாக்கா இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் எனேபிள் பண்ணி விட்டுறணும். அதே போல் டேட்டாவை மாடிஃபை பண்ணுறதுக்கும் அதே தான். ஸோ எந்தெந்த பேஜில் எந்தெந்த யூசர் வந்து எந்தெந்த பேஜை வந்து டேட்டாவை மாடிஃபை பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான். அதே போல் டெலீட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ அதே போல் சர்ச் பண்ணுறதுக்கு இது. ஸோ எந்தெந்த பேஜெல்லாம் உங்களுக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டிக் மார்க் பண்ணணும். பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிக் மார்க் எடுத்து விட்டுடணும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஜென்ரலாகவே வந்து கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எக்ஸலாக ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணவோ பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கோ யாரும் அலோவ் பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த பேஜெல்லாம் இதில் எல்லா பேஜுமே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜ் கிட்ட இருக்கும். ஸோ எந்தெந்த பேஜெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க, மாடிஃபை பண்ண, டெலீட் பண்ண அலோவ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து டிக் மார்க் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கு அந்த பேஜெல்லாம் பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாதுனாக்க நீங்கள் டிக் மார்க் எடுத்து விட்ருங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா இப்போ கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ரைட் செட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் போய்ட்டு கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தாக்கா மாஸ்டர் பேஜுக்கெலாம் நீங்கள் எதுவுமே பார்த்து தரல. ட்ரான்சாக்ஷன் பேஜில் தான் ஒரு சில பேஜுக்கு டிக் மார்க் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ இது மாதிரி தான் செட் பண்ணணும். இப்போ மேனேஜர் லெவலுக்கெல்லாம் வந்து மாஸ்டர் பேஜில் வந்து ஜென்ரலாக செட் பண்ண விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இது மாதிரி டிக் மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விட்ற வேண்டியதுதான். ஸோ நான் இப்போ இது வந்து பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னாக்கா அவருக்கான ரைட்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் மேனேஜருக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேஜ், இப்போ இந்த பேஜை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை டிக் மார்க் எடுத்து விட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இப்போ அவரால் போய்ட்டு எந்த பேஜ்லையுமே இப்போ நான் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து இப்போ நான் என்னுடைய பாலசுப்ரமணியன் அப்படின்ற யூசர் வந்து அட்மின் லெவலில் இருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் போய்ட்டு என்னுடைய யூசர் ரைட்ஸை வந்து நான் வந்து கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவாக மாற்றிட்டு நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, இப்போ நான் போய்ட்டு நான் இந்த சாஃப்ட்வேரை மறுபடியும் லாகின் பண்ணுறேன்.
இப்போ நான் லாகின் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய யூசர் ரைட்ஸ் வந்து அட்மின் லெவலில் இருந்தது. அட்மின் லெவலில் இருந்தால் எல்லா பேஜுமே பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவாக மாற்றிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து எல்லா பேஜுமே பார்க்க முடியாது. நான் அதை பார்க்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு மாஸ்டர் பேஜ்லாம் ரைட்ஸே தரல. ஸோ இப்போ போய்ட்டு நான் இதை வந்து பார்க்கவே முடியாது. யூ டோன்ட் ஹேவ் பர்மிஷன் டு யூ திஸ் ஃபார்ம், ப்ளீஸ் கான்டாக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இங்கே பாருங்கள், நான் போய்ட்டு எதுவுமே இதில் போய்ட்டு எந்த பேஜுமே எனக்கு வந்து புக்கிங் பேஜில் மட்டும்தான் ஒரு சில பேஜுக்கு வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ புக்கிங் பேஜை போய்ட்டு நம்ம புக்கிங் பேஜை பார்த்து நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரைட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற பேஜுக்கெல்லாம் இதுக்கு மாதிரி ஈவன் ரிப்போர்ட் பேஜை கூட போய்ட்டு நம்ம பார்க்க முடியாது. ஸோ எனக்கு வந்து ரைட்ஸ் தரல. ஸோ இதுதான் வந்து இந்த யூசர் ரைட்ஸோட பெனிஃபிட். ஸோ யார் எந்தெந்த யூசர் எந்தெந்த பேஜை பார்க்கலாம், பார்க்கக்கூடாது, டேட்டாவை அதுக்கான ரைட்ஸு கொடுக்கறது அந்த யூசர் ரைட்ஸ். ஃபஸ்ட் நம்ம யூசர் டைப் க்ரியேட் பண்ணணும். ஸோ யூசர் டைப்பாக ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் யூசர் ரைட் செட் பண்ணணும். யூசர் க்ரியேட் பண்ணும்பொழுது அந்த யூசர் டைப்பை பண்ணணும். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தட்ஸ் ஆல்.